கர்நாடகாவில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் 14 தொகுதிகளில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். கர்நாடகத்தில் தற்போதைய நிலை என கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கர்நாடகாவில் மொத்தம் இருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. ஒரு பரபரப்பான பிரச்சாரங்கள் அனைத்துமே நேற்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக வாக்குப்பதிவிற்கான அந்த ஏற்பாடுகள் என்பது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 14 தொகுதிகளிலுமே 247 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இவர்களில் ஒரு 21 பெண்களும் அடக்கம். இந்த தேர்தல் வாக்குப்பதிவிற்கான அந்த ஏற்பாடுகள் தான் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த 14 தொகுதிகளிலுமே வாக்களிப்பதற்காக, அதாவது 2,88,19,342 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக 30,602 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடிகளில் பணியமர்த்துவதற்காக 1,40,000 வாக்குச்சாவடி அலுவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் 5,000 நுண் பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கும் பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அந்தந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதியாக இருந்து இந்த வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லக்கூடிய பணிதான் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் இந்த 14 தொகுதிகளுக்குமே ஒரு 50,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு 65 கம்பெனி CRPF மற்றும் ஆயுதம் ஏந்திய ஆயுதப்படை போலீசாரும் இந்த பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நேரடியாக தேர்தல் ஆணையம் இந்த வாக்குப்பதிவை கண்காணிப்பதற்காக ஒரு 65% வாக்குச்சாவடிகளில் வெப் கேமராக்களையும் பொருத்தி இந்த தேர்தலை முழுமையாக கண்காணிப்பதற்கான முழுமையான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த 14 தொகுதிகளில் நடைபெறக்கூடிய இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும், கர்நாடகாவை பொறுத்தவரைக்குமே பாஜக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் என இருமுனை போட்டி என்பது நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் நாளை நடைபெறக்கூடிய இந்த 14 தொகுதிகளிலும் காங்கிரசும் 11 தொகுதிகளில் பாஜகவும் போட்டியிடுகின்றது. பாஜக கூட்டணியில் ஒரு 3 தொகுதிகளில் JDS கட்சியும் தங்களுடைய வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாளை நடைபெறக்கூடிய இந்த 14 தொகுதிகளை பொறுத்தவரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி மாண்டியா தொகுதியிலும், அவருடைய சகோதரர் ரேவண்ணாவினுடைய மகன் பிரஜ்வால் ஹாசன் தொகுதியிலும், அதே போன்று துணை முதலமைச்சர் DK சிவகுமாரினுடைய சகோதரர் DK சுரேஷ் புறநகர் தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள். முன்னாள் பிரதமர் தேவகவுடனுடைய மருமகன் மஞ்சுநாத் DK சுரேஷுக்கு எதிராக பாஜகவின் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் மட்டுமில்லாமல் பெங்களூரினுடைய தெற்கு தொகுதியில் பாஜகவினுடைய தேசிய இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யாவும், அதே போன்று அமைச்சர் ராமலிங்க ரெட்டியினுடைய மகள் சௌமியா ரெட்டியும் நட்சத்திர வேட்பாளர்களாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் களத்தில் இருக்கின்றனர். அனைத்து வகையான பிரச்சாரங்களும் கடந்த 15 நாட்களாக நடைபெற்று முடிந்து நேற்றுடன் பிரச்சாரம் ஓய்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை நடைபெறுவதற்கான இந்த தேர்தலின் பக்கம் அனைவரினுடைய கவனமும் தற்பொழுது திரும்பி இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் தான் கர்நாடகத்தில் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.